காதல்னா அவ்வளவு கேவலமா போச்சா? லவ்ங்கிற பேச்சு எடுத்தாலே எல்லாரும் தத்துவம் தான் சொல்கிறாங்க. லைஃப்பில் ஒரு அழகான பொண்ணை லவ் பண்ணுறத விட நம்ம லைஃப்பை அழகாக வச்சுக்கிற பொண்ணை லவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரும்பாலும் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட February 14 அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தன் இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். அதுக்கான காரணம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. உட்காந்துருக்கான் சரியில்லையே. என்னடா இது காடு? என்னதுடா இது? என் ஆளுக்குடா. யாரும் கொஞ்சம் ஆளு பிரியாடா. டேய் போன சமயத்துல விட்டுட்டு இருக்கேன் அவளாடா? அவதான்டா. இன்னுமாடா கேட்க வந்த நீ? சரி பாப்போம் இந்த காமெடி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்டா. டேய் என் லவ் உனக்கு காமெடியா போச்சாடா? சரி விட்றா விட்றா டென்ஷன் ஆகுதுடா விட்றா விட்றா. டேய் உன மாதிரி வெட்டி பந்த கூட பேச டைம் இல்ல. நான் கேமரா. டேய் எச்சுடா என்னாச்சு? எங்கடா? போங்கடா டேய். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. கவிதை. உன்னை காணும் முன் கல்லாய் இருந்தேனடி, உன்னை கண்ட பின் மண்ணாய் மறைந்து போனேனடி. ஐ லவ் யூ பிரியா. ஏதோ ஒன்று என்னை தாக்க, என்னை பார்க்க, நாடகம் நடக்க, பெண்ணே நானும் எப்படி நடிக்க, காலம் முழுதும் வாழும் கனவை கண்ணில் வைத்து தூங்கினேன், காலை விடிந்து. அங்க பாடுற ஹீரோ வராரு. டேய் இங்க என்ன பண்றீங்க? உன் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலான்னு வந்த மச்சான். என்ன மச்சான் ஆச்சு? எல்லாம் கச்சிதமா முடிஞ்சிருச்சு. டேய் மச்சான் சவுண்ட் வேற மாதிரி கேட்டுச்சு. சக்சஸ் ஆயிருச்சுன்னா அடுத்து பார்க்கலான்னு பார்த்தேன். எல்லாமே ஆப்போசிட்டா முடிஞ்சிருச்சு. என்ன பொண்ணுடா இது. உர்ரா மச்சான் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். உர்ரா 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 உர்ரா.